பிஞ்சா இவ்வளவு பிஞ்சிட்டு தான் அப்பா இல்லாம போயிட்டாரு. அதுக்கு நாங்க ஓகே, நாங்க அது எப்படி இல்லாம போனாரோ அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியாண்டா அதை நாங்கள் மேம்பட்டு சொல்லல. நீங்கள் இங்க வந்து இதுதான் இடம்டா 4 பெரிய ஆகல ஜிஎஸ் ஆகிறதுக்கு ஏடிஎஸ் இருக்கு. இவ்வளவு விசாரிச்சு போட்டு இதுக்குள்ள வாங்கி இருக்கிறான். ஒன்றுமில்ல, உங்களோட இஷ்டத்துக்கு இதுல வந்து போட்டு உங்களோட இஷ்டத்துக்கு போய் நீங்க அங்க போய் போட்டி கொடுக்குறீங்கடா. இதுல என்ன பேபி சாசம் நாங்கள் இருக்கிறோம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஜேசிபி கொண்டு வரீங்களோ என்னத்தை கொண்டு வரீங்களோ அந்த கதை இல்ல. இது முழுக்க அடிச்சு உழுது எலும்பு கூட எடுங்க. 4000 பேர் இல்ல, உங்களோட அப்பா இல்ல உங்களோட அம்மா கூட்டம்மா கிடந்தாலும் இதுல இதுல எடுங்க. சரியா பொலிசாயும் குடிக்கணும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தோன்றதுக்கு அந்த அங்கெல்லாம் செம்மணியில எல்லாம் பொலிசாத காட் பண்ணி கொண்டு நிக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுத்தி வர ராணுவம் எல்லாம் அடைச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பூதங்கள் மாதிரி தின்றதுக்கு என்னத்தை தின்றமோ தெரியும். மண்ணை தின்றமோ தண்ணியோட தோத்த சாப்பிட்றோமோ அப்படிதான் நாங்க வாழ்ந்துருக்கோம். சுதந்திரம் இல்லை எங்களுக்கு. இல்லாத மாதிரி தான் நாங்க என்ன பொறுத்தவரை எனக்கு சுதந்திரம் இல்லை. நேற்று முந்த நாளும் எனக்கு எந்த வீட்டுக்கு கட்டி காட்டுறேன் நான் தேவனா. அதை நான் எந்த இனம்னு சொல்றதா இல்ல மற்ற இனம்னு சொல்றதா? ஆனா தைரியமான ஒரு பொம்பளை மாதிரி நான் ரோட்டில் நடமாடி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் தெரியும். நீங்கள் இதுல 4000 புதைச்சேன்னு சொன்னா பொலிசா கொண்டு வந்திருக்கலாம், ஜிஎஸ்கிட்ட போயிருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்கு ஏஜிஎஸ். இவ்வளவு நாடி வந்துருக்கலாம். நீங்க ஏன் அப்படி வரல? ஏன் அப்படி வரல? நீங்கள் தமிழனை அவமானப்படுத்தணும். அறிக்கை இருக்கு. நாங்க இப்ப போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டுட்டு நீதிமன்றம் தோண்டாதே எங்களுக்கு தகவல் என்னண்டா எங்களுக்கு இது அறிக்கை மனித உரிமை அறிக்கை தான். அறிக்கை என்ன பாருங்க, இங்க இருந்து பவனி அவர் வந்தாதான் நீங்க போகலாம். மற்றபடி போகலாம். ஏற விடாம மறிக்க சொல்லுங்க. வாகனத்தில் ஏற விடாது, வாகனத்தில் ஏற விடாதீங்க. அங்கால போய் மறிக்க சொல்லுங்க. முடிவு தெரியாம வாகனம் இந்த இடத்த விட்டு இறக்கலாம். அண்ணா நீங்க ஒரு கதை கேட்கவா? இந்த சத்தியம் நீங்களும் கோலுக்கு மேல கோல் அடிச்சு தான் நான் அங்கே போயணும். இதுல வந்து இதுக்குள்ள வந்து தான் தெரியுது. இதுக்குள்ள வந்தது நீங்க கூட்டிட்டு வந்துருக்கா கூட்டிட்டு வரையில கூப்பிடுங்க.
அக்கா எந்த பஸ் மேல எண்ட தினம் அந்த பொண்ணு அவர் வந்தாலும் தமிழ் மினிஸ்டேக்காங்கனாவிಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಬೆಡಿತೀಯಲ್ಲ ಹೊಲದಾಲ ತೀನೋಳು ನೀವು ಒತ್ತಿ ಹೇಗೆ ಮೇ ಆಗಿ ತಾತ ತೆಕ್ಕಿನ මෙයාවෙලා ගාම සේව මැදිහත් එක්ක කතා කරලා ඔම පොලිසියට ගිහලා ඉන්දියා දාලා මෙන්න වෙලා තියෙනවා අපි පොඩ්ඩක් බලන්නම් කියලා එන්න තිබ්බා නම් ඕරගම හරි යමු නේද? මේගොල්ලෝ පොලිසිය එන්න ඕනේ කියනවා. හරි එන්න කියන්නේ පොලිසියට. නෑ මෙයා කියන පොලිසිය මෙතනට එන්න ඕනේ. බෑ බෑ දැන් පොලිසිය එක මේ අපි ආවේ. පොලිස් දාලා බෑ කිව්වා. ආද කාරේ පොලිස් ඉච්චිද? ඉතින් දෙරින් පොලිස් දාන්නේ. අවුනායි ප්‍රශ්නයක් තියෙනවා අපි එහෙදි ආරාන්සත්යක් එන්න එතනදී ගිහිල්ලා කතා කරලා ඉස්සෙල්ලා தமிழ் போலீஸ்காரனுக்கு இல்ல போலீஸ் சம்பந்தப்படணும் போலீஸ் தமிழ் போலீஸ் நிக்கா கூப்பிடுங்க அவன் அங்கங்க நிக்கிறாரு கூப்பிடுங்க இது சும்மான விஷயம் இல்ல 4000 பேரை பாத்துறோம் விஞ்ஞான ரீதியா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆய்வு செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் நிறைய பேர் தண்டுவாங்க சந்தோஷப்படலாம் உடப்பாடு வந்து என்ன சம்பந்தமா போறது இதுக்குள்ள வந்து 4000 கோடி காட்டு விக்கின்றத வந்து மீடியாவில் சொல்லி இந்த இடத்துல தான் நாம கூப்பிடுறோம் இந்த இடத்துக்கு வரோம் ஓய்சி வந்து நீங்க சொல்லுங்க நாங்கள் அதுக்கு புறம் மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இது 4000 பேர்ட்ட பிரச்சனை 4000 பேர்ட்ட பேர் வரும் குழந்தை புள்ள கரு கிடந்தாலே உடனே நடவடிக்கை ஏன்னா ஒரு விரல் இருந்தாலே சரி கரு கிடந்தாலே உடனே நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் 4000 பேர் தாத்தங்களுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களா உங்களுக்கு சட்டம் ரூல் படிவா தெரியும் அருண் சித்தார்த்துக்கு சம்போடத்துக்கு தான் வரும் எங்க ஜிஎஸ் அடிச்சிட்டீங்களா ஏஜி எங்க ஏஜியை கடிச்சிரு சகல நாரல் விஜயம் தெரியும் சகல நரக விஜயம் தெரியும் இந்தாங்க அடிச்சு சொல்லுங்க நம்பர் இருக்கா ஏஜியை அடிச்சு சொல்லுங்க வர சொல்லி அடிச்சு வர சொல்லுங்க தவிசாலருக்கு அடிங்க
யாருக்கு வர மாட்டாலும் அடிங்க நம்பர் அடிச்சுங்கன்னா சரி காசு கிடக்கு இதே இவர் தான் முதலாவது வீடியோ வைக்கிறாங்க அருண் சித்தார்த்து நடிக்க என்னுடைய அப்பப்பா அந்த காலத்துல ஒரு கோயிலுக்கு எங்களை விடாட்டிக்கு நீங்க பஞ்ச சாதி என்று சொல்லி விடாட்டிக்கு அந்த கோயில் எனக்கு அதை விட நல்ல மனசுல கூட அதுதான் என்ன அந்த கோயிலுக்குள்ள விடாட்டிக்கண்ண நீங்க ஒரு தொழில் செய்றீங்க சாமியை பத்தி அப்படி சொல்லக்கூடாது எங்களுக்கு பயந்தானாக்கா நான் இந்த குடியிருப்பு இருக்கிறேன் எங்கட உறவு எத்தனை கூட இருக்க தெரியும் அதை பார்க்கணும் தெளிவா சொல்றோம் காட்டி காட்டி பார்த்து 3 நாளைக்கு முன்னம் சொன்னோம் 3 நாளைக்கு முன்ன இந்த வீடியோ விட்டோம் 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டோம் அதை எடுங்க அதை காட்டுங்க அதுக்கான நடவடிக்கை என்ன செய்வீங்க 3 நாள் வந்து விட்டீங்க 4000 கோடி காட்டுங்க அந்த இடங்கள் எல்லாம் காட்டி காட்டி வடிவா சொல்லுவாங்க அந்த வீடியோ அடுத்த வீடியோ அடிச்சு போடுவோம் நீங்க உதவிங்க வேறங்க என்ன போலீஸ்ல போய் 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டுருக்கா வந்து இந்த இடத்துல தாட்டது இந்த இடத்துல கொலை செய்தது இந்த இடத்துல சித்திரவதை செய்ததுன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்ன சொல்ல வேண்டியதுன்னா உடனே என்ன செய்திருக்கணும் மல்லாய் போலீஸ்ல முறப்பாட போட்டுருக்கணும் விஷயம் இவாக தெரியுது அண்ணா நின்றுகா செய்ய என்ன கட்டடடா டேய் இது என்ன கட்டடம் பண்ணது பாக்ஸ் இல்லையா ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வளர்க்கப்பட்டது அதுல வீடியோ பிடிக்க சொல்லி விடுதலை புலி வந்து சித்திரவதை முகாம் சொல்றாங்க இது செக்யூரிட்டி இது இனத்துக்கே இழிவான எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு மண்ணாய் படுத்து புறப்பட போட்டு வந்திருக்கோம் சின்ன விஷயம் உங்களுக்கு யூடியூப்ல காசு வேணும்டா சாப்பிட வழியிலேண்டா பிக்கி எடுங்க இது யூடியூப் கதைக்கு இல்ல இது ஐநா சபை விளையாட்டுக்கு கேடு கட்டுறாங்க இல்ல எங்கட மண் புனிதமான மண் அப்பாவை காண புனிதமாக போராடினாங்க கொஞ்சம் பற்றி கேட்கப்படாது வந்தீங்க உங்களுக்கு இந்த இடமே தெரியாது சரிதானே
வந்தேன் அதே நீங்க பொலிசு என்னன்னு புலிகளை கொண்டே பிடிச்சி தேயணும் அந்த கம்பியில முகம் அப்படி இருந்ததே இல்ல உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறீங்க வந்து போறோம் இல்ல நிக்கணும் எல்லாம் அவர் சொன்னார் அப்பெல்லாம் எல்லாம் தோன்றும் அப்ப உங்களுக்கு இந்த இடத்தை எக்ஸ்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு இந்த இடத்தை கொண்டு வர காட்டி இருக்க வீடியோ ஒன்று போட்டோம் வந்து திரும்பி போனான் இவா தனி இவா இன்னொரு ஆளை வந்து வீடியோ எடுத்துருக்காங்க சரி இப்ப மீடியாவை கூட்டி வந்திருக்கா எடுக்கிறதுக்கு அவன் தான் வந்து இவாவை கூட்டி வந்தான் இவா சொல்றான் இவாதான் மீடியா அடிச்சு கூப்பிட்டேன் இல்ல தம்பி இதெல்லாம் வடிவா சொல்றேன் பதிவுக்கு போடுறா இவர் யார் தெரியுமா இவர் நல்லூர் அவர் தான் ഇന്ത്യൻ ആമീന്റെ കൈ ജയിലുണ്ട് ഇഞ്ചയിരുന്നതാ ഇന്ത്യൻ ആമീൻ ജയിലുണ്ട് ഇഞ്ചയിരുന്നതാ சரிதானே நீங்க போலீஸோ இல்ல ஒரு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டோட கொண்டு வந்திருக்கலாம் தானே உங்களுக்கு தெரியும் தானே இல்ல ஊர் ஜிஎஸ் காய்ச்சிருக்கலாம் நாங்க தவறு கிடைச்சிருக்கு அவங்க சொன்னாரு அவையில கொடுத்துட்டு குடிச்சிட்டு கதை எங்க கொடுங்க கொஞ்சம் சைட்டாங்க இருக்கா அது வெளியில வரத்தான் இதே ரெண்டு பேரும் தான் கொடுக்க வந்த ஆக்களை கொடுத்து இதங்க வெண்டைக்காய் ஃப்ரெண்டு 4000 பேர் ரிப்போர்ட் பொய்யா படம் காட்டுறதாரு படம் காட்டுறதாரு நீங்க தான் அநியாயம் செய்தாங்க ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு செம்மணியில என்ன புடுங்குறாங்க முழுக்க புடுங்குறாங்க கிடங்கு வெட்டி புடுங்குறாங்க என்ன உங்களோட சீத்துவ கேடுவல் தான் உங்களோட அப்பா எல்லாத்தையும் அனுபவிச்சு ரசிச்சு செத்தவர் கிருசாந்தி என்ன பாவம் செய்தவள் என்னத்தை அனுபவிச்சோட அனுபவிக்காமலே செத்துட்டான் அதான் நினைச்சு கவலைப்படுங்க உங்களோட அப்பா போயிட்டார் அண்ணா தண்ணியா கொடுங்க குடிக்கட்டு குடிங்கக்கா குடிங்கக்கா இது தமிழ்நாட்டு பண்பாடு அப்படி இல்லை நீங்க குடிங்க என்ன பயமா என்னது போட்டு தந்தாலும் பரவாயில்ல இதுதான் அப்படி ஒரு நாள் என்ன விஷம் போட்டு தான் தமிழ் தானே உங்களுக்கு இங்க உள்ள ஜனம் அப்படித்தான் இருக்கு நீங்க உங்களோட பிரச்சனை சொல்லிட்டு அந்த ஜனம் உங்களோட வந்துருக்கு நீங்க எவ்வளவு செய்யணும்ன்ற தேவையில்லை இவ்வளவு பிரச்சனை நிக்கணும்ன்ற தேவையும் இல்ல நீங்க ஜிஎஸ்டிஆருக்கு அறிவிச்சிட்டு வந்திருக்கலாம் இல்ல எதிரியா இருந்தாலும் பாண்டு சொல்லி இருந்து சாப்பாடு கொடுக்குற ஜனம் தான் எங்க விரோதியா இந்த எதிரியா இருந்தாலும் வீடு வந்தா வாங்க இரும்ப சாப்பிடுங்க அந்த பண்பாட்டோட இங்க இன்னும் இருக்கிறீங்க அந்த மனிதன் இங்க இன்னும் சாகுது அது இங்க இருக்கு உங்களோட இடத்துல பக்கத்து வீட்டுல இருக்கின்ற தெரியாம இருக்கு யாழ்ப்பாணத்துல இங்க அப்படி இல்லை உங்களோட வீட்டு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கின்ற கேட்டா உங்களுக்கு தெரியாம இங்க அப்படி இல்லை மல்லாவில இன்ன இடத்துல இன்னும் இந்த வீட்டுல யாரு இருக்கின்ற கேட்டா இங்க இருந்து சொல்லுவாங்க ஒரு ஜக்கம் ஒரு ஆமிய பிடிச்சா கூடி அந்த ஆமிய பத்திரமா வச்சு
எங்க செய்யாத கோணா இல்ல எல்லாம் கடைசி கட்டத்துல இயக்கம் பிடிச்சு கொண்டு போய் தான் காயப்படிஞ்சு சண்டையில கிழிச்சு போட்டு விட்டவங்க. ஆனா நாங்க இயக்கம் பிடிச்சவங்க எல்லாம் கொண்ட யுத்தத்துல சேர்த்தவங்க எல்லாம் சண்டையில அடிபட விட்டவங்க எல்லாம் காயப்பட்டு நான் வந்து தான் இருக்கோம். இயக்கத்தை தப்பா சொல்லி சரியா அவன் எந்த இனம் எந்த இனத்துக்காண்டி போராடினவன் மறந்துறாங்க. இதை போல ஒரு கேவலமான இழிவான செயல் நீங்கள் அக்கா நீங்க இப்படி தமிழ் கேட்கற நீங்க கொஞ்சம் தமிழ்ல ஆச்சுன்னா கூட சரியா சிங்கள விட்டுலாம் நீங்க சுத்த தமிழ்ல ஆச்சு போட்டு விட்டீங்களா நீங்க அவங்களுக்கு கொடுக்க தெரியறா சொல்றாங்களே உங்களுக்கு சொல்றேன் அவர் சொல்ற எனக்கு விளங்குது ஆனா நடந்து எங்களுக்கு வந்தீங்க நீங்கள் யூடியூப்ல உழைப்புக்காண்டி நீங்க வாழ்க்கைக்காண்டி நாங்கள் இருக்கோம். நீங்க பாத்துருக்கீங்க கர்நாடகத்தில் 4000 பேர் இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறான். எங்க அப்பாவை தேடி வந்திருக்கிறான். அப்பாவை இங்கதான் அப்பாவோட சேர்த்து 4000 பேரை தாக்குறதுன்னு சொல்லி 23ஆம் தேதி LTT இல்ல அவர் சொல்றது அவருக்கு விளங்குது. 4000 பேரை தாக்குறான். அதுக்கு வந்து முந்த நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் மல்லாய் போலீஸ் நாங்க கேட்டது மல்லாய் போலீஸ்ல முறைப்பாட போட்டு நடவடிக்கையை பாருங்க. முந்த நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் முறைப்பாடு போடையில திருப்பியும் வந்து பாக்குறாங்கன்னா பக்கத்துல மக்கள் இருக்குது சூழல் போயிட்டு 4000 இங்க வந்து பாக்குறது மீடியாவில் போடுறது 4000 பேரை தாக்குறது இது ஒரு சித்திரம். சரியா சொல்றாங்க. சரியா சொல்லல மக்கள் வந்து வீதியில இருக்கிறதுக்குள்ள 4000 பேர் நடவடிக்கை என்ன சொல்றாங்க உங்களுக்கு என்ன தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. வீடியோ දැනුත් බලවාපි මෙයා කියනවා මෙතන මේක LTT ගේ මොනවද වදමුගාම්මට ඔව් එහෙම තමයි කියනවා මෙයා අනිත් එක 4000 ගාන මේ මෙතන තියෙනවලු මෙතන වලදාලා තියෙනවලු කට්ටිය එහෙනම් මේගොල්ලන් එම එතන GS ඉන්නවා ඒජෝවිස් ළඟ ඉන්නවා සර්ලා ඉන්නවා එතන පොලිසිය ඉන්නවා මොකොත් කරන්නේ නැතුව මේගොල්ලන් තනියෙන් ආවිලා වීඩියෝ කරගෙන මෙතන මේ ගේට් එක මේ අර බී ස්ටෝක් එක ඒක ඔක්කොම වීඩියෝ කරගෙන ඒක දාලා මේගොල්ලන්ගෙන් මීඩියාට දීලා තියෙනවා තුනකය වල මේම මිනිස්සුන්ට පෙන්නනවා ඔක්කොටම පෙන්නලා තියෙනවා ඉතින් ලෝක පුරාම ඒක දැනුණා දැන් අපි බලනවා නම් ඒක ඔක්කොටම ගින්නේ සර් මොකද කියලා දැන් අපිට බයයිනේ මෙතන මේගොල්ලෝ ආවිලා මේම කරලා මේ මොකම කරලා අපි ලකුත් ගල්නවා නෑ මොකද ගල්නවා අපි ගින් යනවා මම තනියෙන් ඉන්නේ ඒවත් මම ගින් යනවා බය නැතුව අනිත් එක මේගොල්ලෝ ආවිලා මේම බොරු කියවගෙන මෙතන යනවා නම් සර් මම කියනවා එහෙනම් මේගොල්ලෝ ආවිලා මේ මෙතන ගත්තොත් හරි එනවා නම් පොලිස්
කටු අරගෙන තියෙනවා වෙන දිනේට. ඒක දැනුම් දීමක් කරලා තමයි එන්න ඕනේ. ඔව් ඒක සර්ලට එහෙම කරලා මේකලම ආවොත් සර්ලත් ආවිලා සාරි සර්ලත් ආවිලා ඉන්නවා කියලා අපි ටිකක් බලාගෙන පුළුවන්. මේකල තනියෙන් ආවිලා කරදාද මොනවද දවස් තුනට ඉස්සර ආවිලා අරගෙන ගිහින් තෝරනවා. ආයේ මේ ආදත් තව ළඟට ආවිලා තියෙනවා. එහෙම ආදත් ආවිලා මේ කාර් එක ආවිලා මෙතන නවතලා මේ ඒගොල්ලන්ගේ පාඩුවෙන් අරගෙන ගිහින් මීඩියා වලට දානවා. අයියම ඕන නැති වැඩ කරන්නේ. මෙතන මමත් ආරාධනේ මොනවද මොන ස්ථාපන අර මේ ඔක්කොම ඉඳලා තමයි ආවිලා තියෙන්නේ. LTT සනිදායේ කියලා මම LTT එක නා තමයි. එහෙම ආවා. නමුත් අපිට දන්නේ මටම දන්නේ මේක මෙතන මොනවද කියලා. අපේ ගෙදර අර උයිලම්ගොල්ලම. මෙතන මම අපේ ඡාමක මේ උයිලම්ගොල්ලම මතන මොනවද ජනතයන් කෝවිලක් දෙනවා. එතන තමයි තියෙන්නේ. එතන ඉඳලා තමයි මෙතන ගිහින් ඔක්කොම ආවා. අපිට දන්නේ මෙතන එහෙම එකක් තියෙනවා කියලා. මෙයා විලා මේ කරනවා නම් හරි. තාත්තනේ තියෙනවා ඒ දුක තාත්තට. අපිට ලොකු ගොඩාක් කටිය දීලා තියෙනවානේ සර්. ඒ අමාරු කාටද තියෙනවා ඇති. ඒක ඒ විදියට හරි විදියට එන්න තිබුණා නේ සර්ලාට කියලා පොලිසියට. මම එයාලට කියන්නම් ඒක. ඒ වගේ දෙයක් වෙන්නේ නැහැ එතකොට. ඔව්. සර්ලා තමයි අපිට ආරක්ෂා දෙන්න ඕනේ. මේගොල්ලන් ඉතින් ආයෙත් ගිහින් මේ මේගොල්ලන් කතා කරා දෙනතිව මේ ආවිලට ඩක් ගාලා ඉතින් මීඩියාට දෙනකොට කිව්වා අපේ ළමයි මෙතන ඉඳලා එයාට ඕන නැති වචනවල් කිව්වලු. මීඩියාට කියනකොට කියනවා මම ආවිලා මේගොල්ලන් අනකොට මොකුත් කිව්ව නෑ මේ ඉඳ ඕගොල්ලන් නවත්තන්න කියලා ඔවුම කතා කරලා තමයි තියෙන්නේ. මීඩියාට අනිත් කට්ටියව අයි නිකන් අපේ මේ ඉතින් මේ ළමයි බය වෙලා තමයි ආරක්ෂාට මේ මොනවද මෙතන මේ මොනවද තියනවලු අංගල තියනවලු අල බලයක්ලා දාලා මින් දාලා තියනවලු කියලා බය වෙලා තමයි මේ ඔක්කොම ඉන්නේ දැන්. අයි බොරුවට කින් அக்கா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்களுக்கு தேவை 4000 பேர் இதுக்குள்ள தாட் இருக்குதான் பொடி இருக்குதான் அதை என்னன்னு பார்க்கணும் அதை கேளுங்க சார் මිනිමරලා ආර්ධක් විතර වලදාලා තියෙනවා මෙයා ඉඩ පෙන්නනවා ඊට පස්සේ ඉන්ක්වයරි කරලා බලමු. මෙයා ඉඩම පෙන්නනවා වීඩියෝ එකේ. නෑ ඒක හරි. ඒ දැන් එයා වීඩියෝ පෙන්නන ගන්නේ. අපි ඒකට නීති අනුකූලව මේ අධිකරණය හරහා එන්න කියමු. එතකොට ඉවරයි මේ ප්‍රශ්නේ. இல்ல இல்ல நீங்களும் கூட நடவடிக்கை நாங்க சொல்லி இருக்கோம். நடவடிக்கை செய்யணும். ඔව්. අපි යාට පැහැදිලි කරලා දෙන්නම්. එතකොට එයාලා ආයෙනෝ නම් නීතියේ හැටියට මෙතෙන්ට එන්න කියන්නේ. ඒක කොහමද දැනුත් අපේ ගැටි මේ ගැටි වෙන කියලා නෑ. නමුත් මෙයාගේ තාත්තා වුණොත් එයා කොයිද අපි ගොඩක් ගැටි ඉන්නවනේ නැති වෙච්ච ගැටි කකා කියලා ආගෙන ඉන්නවා. මෙයාත් ඉන්න එතන ඉන්නේ. මීඩියා කට්ටිය කොමිෂන් නැහැ. කොමිෂන් නැහැ. මීඩියා කට්ටිය කොමිෂන් නැහැ. ලංකාවේ මීඩියා කට්ටියට ලංකාවේ කොහෙත් යන්න පුළුවන්. ඒක මට කියන්න බෑ. හරි හරි මීඩියා කමෙන් නැහැ සර්. මීඩියා කමෙන් මේ වැඩේට කොමිෂන් නැහැ. වෙන විදියට හරි අනිත් මේ නීති අනුකූලව කරමු. එතකොට ඉවරයිනේ. மீடியா அங்கே பிரச்சனை இல்லை சரி மீடியா මොකද ඒ කට්ටියට ලංකාවේ ඕනම තැනක ඕනම දෙයක් වීඩියෝ කරන්න ඒ නිදහස දීලා තියෙන්නේ. ඒක තමයි මීඩියා කියලා යාළුවට දීලා இல்ல இப்ப எங்களுக்கு அந்த 4000 பொடி தாட் இருக்கான் அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டா சரி. පිළිගන්නම් සර්. ඒක පිළිගන්නම්. දැන් ඒ මීඩියා බොරුවට වීඩියෝ කරලා දාන්න බැහැ. ඒක ඇත්ත. ඒකට අපි බොරුවටනේ මේගොල්ලෝ දාලා තියෙන්නේ එහෙම. மக்கள் மத்தியில வந்து මෙතන மீடியா සරලා දිගටම යනවා ඔක්කොම කරනවා මේක බාදමුගමද පේනවද මේක බීස්පෝ ඒක යා පෙන්නලා දැන තියෙන අර වීඩියෝ කවුද බෝන කිව්වා ආරම්භ වෙනවා දැන් තියෙන ඒකලා මෙයා කියනවා බාදමුගම කියලා මෙයා කියනවා එතනම මේක පෙන්නලා මේක සාහෘදා පෙන්නලා யாருக்கு சொல்லுங்க அப்பாவை தாட்டுறதுக்கு தேடி பார்க்கத்தான் மேடம் அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை 4000 பேர் இருந்தாலும் යාගේ තාත්තා මේක අතුලටම වලාරලා දාලා තියෙනවා නේ මීඩියා පොయ్యාන නියම මීඩියා අනිවාර්යෙන් දෙන්න ඕන. එහෙමනම් බලා කොතන තියනවද කියලා අරනව මේ ඔක්කොම දෙන බලා. ඒක අපි මේල් පොඩ පොඩ්ඩක් කරලා වලින් කරලා තියෙනවා. ඒ දවසට වලට කියන්න. එතකොට හරිනේ. ඔයාලට තේරෙන්නේ නැහැ මම කියපුවා. அது வந்து சார் சரியா அது பார்க்கறேன் மத்தவங்க එතකොට මම ඔයාලට කතා කරන්න. அந்த டைம் வந்து சார் உங்களுக்கு ஹெல்ப் හරිනේ එතකොට. அதுக்கு சார் நடவடிக்கை எடுத்து அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்துற பட்சத்துல மக்கள் பயம் இல்லாம இருக்கு.
ඒක ඉතින් අපිට බලමු අපි මොකද්ද මේක ඉස්සලා නිකන් බෑනේ කතා කරලා බලලා சும்மா கதைக்கு சரியான ஒரு சட்ட முறையாக தானே செய்யணும். திவேல் சொன்னா தாங்க மெல்லாய் பொழுதுல முறைப்பாடு போடணும். முறைப்பாடு போட்டு தான் போகணும். இப்போ இந்த இப்படியே போகக்கூடாது. சரி போட தவறுனா என்ன சார் செய்யணும்? இப்போ போட தவறி போயிடுச்சு என்ன නෑ නෑ මම එක යනවනේ මගෙත් එක්ක යනවා ටික අරගන්නවා යාළුවා ஆனா வந்து எல்லா விவரங்களும் எடுத்து எல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சுதான் சரிதானே எல்லாரும் இனி வரையக்குள்ள போலீஸோட வர சொல்லி சொல்லலாம். அவரும் பட்டது நடவடிக்கை எடுக்க இனி அப்படியே என்ன வந்து ඒතකොට ගැටලුවක් නෑ මේක ඒතකොට ඔයාලටත් මම පණිවිඩය කියනවානේ එහෙනම් මෙයාට මගෙත් එක්ක එන්න දෙන්න हाँ हरी ये वाला मैं या ये नंबर है सत्तर මේ බයිසිකල් එක कोई नंबर क्या 3 है 80 है 57 है 3 അന്നോട് ഇതാക്കി റോഡിലേക്ക് ഇതോടെയോ സി है पंचिया से ने मात मातले दम එයාලාගේ නම තාත්තා ඉන්නවා ඒක බලන්න සිල්ලා කතා කළා මම සෙල්ලා அவன் அப்பாவும் இருக்கான் அவன் அப்பாவும் නෑ නෑ එයාලා වැරදි මේක අතර ආර්ධයක් විතර මිනිමල්ලා වල ගාලා තියෙනවානේ මේ ටික බලන්න අනිවාර්යයෙන්ම ගන්න අර මයික් එක ගත්තද அடிக்க போகணும்னு சொன்னாங்க வழக்கு தாக்கல ஆன்சர் செய்யணும் வந்துட்டா இதை கிட்டோம் எந்திரியோட முடியும் நீ வர மாட்டாங்க சரி அவர் வாரது வராது இருக்கட்டும் அந்த 4000 பேரை பார்க்கணும் என்ன இது அடுத்த இடத்துல அதில் தடை காணி இந்த பிராய் பொய்யும் படிச்சது வந்துடும் காணியும் கிளியராயிரும் அப்படி ஏதாவது தோட்டம் ஏதாவது செய்யலாம் வேலை வாய்ப்பு இருக்கு காணுமா சாப்பாடு பாத்தீங்கன்னா போட்டுவாங்க